Hi, chalo vanakkam. This is Maga exercise 3.4 லமா 21வது கணக்கு cot of a plus b equal to cot a into cot b minus 1 by cot a plus b cot b என்ன நிரூபிக்கன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு காட்டுக்கு ஃபார்முலா தெரியும். அதான் நான் காட் அப்படின்றது யாருடைய தலைகீழி? tan தீட்டாவின் தலைகீழி. அப்போ என்ன பண்ண போகிறோம்? 1 by tan a plus b. எனக்கு ஃபார்முலா என்னது? tan a plus bக்கு ஃபார்முலா என்னன்னா tan a plus tan b by 1 minus tan a into tan b. அப்போ இதை தலைகீழ போட்டால் வரும் பாருங்கள். 1 minus tan a into tan b by tan a plus b. So tan a plus tan b. Okay? நான் இதை தான் நிரூபிக்க போகணும் சாமி. இப்போது நான் அந்த tan தீட்டாவை என்ன எழுதலான்னு பாருங்கள். 1 minus tan தீட்டாவை எழுதலாம். காட்டினுடைய வடிவமாக எழுதுனால tan தீட்டாவை பண்ண போகிறோம், காட்டாக எழுத போகிறோம். cot theta என்பது tan thetaவின் தலைகீழினா tan theta என்பது cot thetaவின் தலைகீழி. அப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 1 by cot a into 1 by cot b போடுறேன். by இதுக்கு பதிலாக 1 by cot a plus 1 by cot b. ஓகே, that is equal to இங்கே பாருங்க சாமி, இது ரெண்டுமே பெருக்கல் இருக்குது, மேலே பெருக்குங்க, இங்கே பெருக்கிங்க. ஸோ 1 minus 1 by cot a into cot b by இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இது சரி, இதை அப்படியே கூட வச்சுக்கோங்க. cot a plus 1 by cot b equal to ஒரு முழு எண் ஒரு பெண்ணெண் வச்சு நடுவில் மைனஸ் வச்சுன்னா குறுக்க பெருக்கிறோம், கழித்து பை போட்டுக்கிறோம். cot a into cot b ஒன்று கூட பெருனா அதான் கிடைக்கும். ஸோ cot a into cot b மைனஸ் 1, இந்த மைனஸ் 1 பை cot a into cot b by இது 1 by cot a plus 1 by cot b இது இருக்கு இல்லையா. இப்போது ஒரு பிணையன் இன்னொரு பிணையன் நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா? நான் இல்லை, வேறு மாதிரி இருக்குது. இது தீட்டா வேறு, இதனுடைய தீட்டா வேறு. அதனால் காட்டு பொதுவாக இருக்குது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது சாமி. இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும். எப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணும்? அப்போ குறுக்க பெருக்கணும். இப்போ குறுக்க பெருக்குனா ஒரு cot b ப்ளஸ் ஒரு cot a. அப்போ cot a ப்ளஸ் cot b அல்லது cot b ப்ளஸ் cot ஏன்னு போட்டுக்கணும். ஏன்னா இதுவும் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, இதுவும் ப்ளஸ்ஸாக இருக்குது, மாற்றி போட்டால் பிரச்சனை கிடையாது. இது ரெண்டுத்தையும் பேருக்குங்க. cot a into cot b ஈக்குவல் டு இப்போ இது ஒன்று ஆகிடும் சாமி, கேன்சல் ஆகிடும். இந்த பகுதி என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிறது மேலே cot a into cot b மைனஸ் 1 by cot a ப்ளஸ் cot b. இதான் நிரூபிக்க சொல்லிடுறாங்க. பரிச்சலாம் முடிஞ்சா அப்படின்னா சாமி எழுதணும், ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதணும். Okay, thank you ma.